ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வித் ஸ்ரீ. மொழியை ஆள்வோம் சான்றோர் சித்திரம். இது வந்து 14வது தமிழறிஞர் பார்ப்போம். 14வது தமிழறிஞர் யாருன்னா மறைமலை அடிகள். 1876லேருந்து 1950. மறைமலை அடிகளுடைய ஆண்டு 1876லேருந்து 1950 வரைக்கும். இது நமக்கு இது முதல்ல பார்த்தோம்ல பர்திமார் கலைஞர், அவரை தொடர்ந்து தான் இது வருது. நல்லா இருக்கு பாருங்க, வாங்க பார்க்கலாம். சென்னை கிறித்துவக் கல்லூரியில் தமிழாசிரியராய் பணிக்கு நேர்காணலுக்கு சென்றார் ஒருவர். சென்னை கிறித்துவக் கல்லூரியில் தமிழாசிரியர் பணிக்கு நேர்காணலுக்கு சென்றார் ஒருவர். அந்த கல்லூரியின் பேராசிரியர் பர்திமார் கலைஞர். குற்றியலுகரத்துக்கு எடுத்துக்காட்டு சொல்லுங்கள் என்று கேட்டார் அவர். அஃது எனக்கு தெரியாது என்று பதிலளித்தார் மறைமலை அடிகள். நீங்கள் தேர்வு செய்யப்பட்டுவிட்டீர்கள் என்று பர்திமார் கலைஞர். தெரியாது என்று சொன்னவரை எப்படி தேர்வு செய்யலாம் என்று பிறர் கேட்டபோது, அஃது அப்படின்னா ஆயுதத்தொடர் குற்றியலுகரம், எனக்கு என்பது வன்தொடர் குற்றியலுகரம், தெரியாது என்பது உயிர்த்தொடர் குற்றியலுகரம் என்று விளக்கினார் பர்திமார் கலைஞர். இந்நிகழ்வில் பர்திமார் கலைஞரையே வியக்க வைத்தவர் யாருன்னா மறைமலை அடிகள். பர்திமார் கலைஞருடனான அவருடனான நட்பு தனித்தமிழ் மீதான அடிகளாரின் பற்றை மிகுதியாக்கிறது. பிறமொழி கலப்பு இன்றி இனிய எளிய தமிழ் சொற்களை கொண்டே பேசவும் எய்தவும் இயலும் என்று நடைமுறைப்படுத்தினார். சுவாமி வேதாச்சலம் என்னும் தன் பெயரை மறைமடிகள் என்று மாற்றி கொண்டதோடு தம் மக்களின் பெயரையும் தூய தமிழ் பெயர்களாக மாற்றினார். அவருடைய இயற்பெயர் என்னென்னா சுவாமி வேதாச்சலம். அவர் தான் அவருடைய பேரை மறைமடி அடிகள்னு தமிழில் மாற்றிக்கிட்டாரு. இளம் வயதில் பல்வேறு இதழ்களில் கட்டுரைகள் எழுதி வந்த அடிகளார் ஞானசாகரம் எப்போனா 1902, ஞானசாகரம் 1902, ஓரியண்டல் மிஸ்டிக் மைனா 1908, ஓசன் ஆஃப் விஸ்டம் 1935 முதலான இதழ்களை நடத்தி சிறந்த இதழாளராக திகழ்ந்தார். முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி உரை, பட்டினப்பாலை ஆராய்ச்சி உரை, சாகுந்தல நாடகம், மாணிக்கவாசகர் வரலாறும் காலம் முதலான பல நூல்களை எழுதியுள்ளார். முறையான பள்ளி கல்வியை முடித்திராத மறைமலை அடிகள் ஆக்கிய நூல்களும் ஆற்றிய சொற்பொழிவுகளும் அவர் ஓர் அறிவுக்கடல் என்பதை நமக்கு உணர்த்தும். இப்போ வாங்க மறைமலை அடிகளோட ஓவர்வியூ பார்த்துரும். மறைமலை அடிகளுடைய ஆண்டு 1876லேருந்து 1950. சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் தமிழாசிரியர் பணிக்கு நேர்காணலுக்கு போகிறாரு மறைமலை அடிகள். அப்போ அங்கே கல்லூரியில் பேராசிரியர் இருந்தவர் யாருன்னா பர்திமார் கலைஞர். குற்றியலுகரத்துக்கு எடுத்துக்காட்டு சொல்லுங்க அப்படின்னு பர்திமார் கலைஞர் கேட்குறாரு. அதுக்கு மறைமலை அடிகள் அஃது எனக்கு தெரியாது அப்படின்னு பதிலளிக்கிறாரு. நீங்கள் தேர்வு செய்யப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. தெரியாது அப்படின்னு தானே சொன்னார், நீங்கள் எப்படி அவரை தேர்வு செய்யலாம் அப்படின்னு பலர் கேட்குறாங்க. அப்போ அது சொல்கிறாரு, அஃது அப்படின்னா ஆயுதத்தொடர் குற்றியலுகரம், எனக்கு வருதுல்ல, எனக்கு அப்படின்னா குசுடுதுபுரு வன்தொடர் குற்றியலுகரம், தெரியாது அப்படிங்கிறது உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு விளக்குனார். அப்புறம் தனித்தமிழ் மீதான அடிகளாரின் பற்றை பர்திமார் அவருடைய நட்பு எல்லாமே சொல்லுது. பிறமொழி கலப்பு இன்றி இனிய எளிய தமிழ் சொற்களை கொண்டே பேசும் ஏதவும் விழலும் அப்படின்னு நடைமுறைக்கு கொண்டார். சுவாமி வேதாச்சலம் அப்படிங்கிற அவருடைய இயற்பெயரை மறைமலை அடிகள்னு மாற்றிக்கிட்டாரு. இவர் நிறைய இதழ்கள் நடத்தியிருக்கிறாரு. ஞானசாகரம் அப்படிங்கிற இதழ் 1902, ஓரியண்டல் மிஸ்டிக் மைனா அப்படிங்கிறது 1908, ஓசன் ஆஃப் விஸ்டம் அப்படிங்கிறது 1935. அதனால இவர் ஒரு சிறந்த இதழாளர்னு சொல்கிறாங்க. இவர் எழுதின நூல்கள் என்னென்னா முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி உரை, பட்டினைப்பாலை ஆராய்ச்சி உரை, சாகுந்தல நாடகம், மாணிக்கவாசகர் வரலாறும் காலமும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலும் வீடியோஸ் பார்க்க டிஎன்பிஎஸ்சி வித் ஸ்ரீ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.